ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபோர்த் ஸ்டாண்டர்டோட தேர்ட் லெசன் பார்ப்போமா. லெசன் நேம் என்ன தெரியுமா? கிருமிச்கி கேந்த். கிருமிச்சுன்னா அந்த பால் பார்த்தீங்கன்னா அந்த பாலில் வந்து ரெட் கலரில் வெல்வெட் கலர் இல்லை ரெட் கலரில் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. அதுதான் கிருமிச்சுன்பாங்க. கிருமிச்கி கேந்த் அப்படின்னா கேந்துனா பால். இந்த கதையில் வந்து ஒரு பையனுக்கு ஒரு பால் கிடைக்கிது. அந்த பையன் வச்சு என்ன செய்கிறான், அந்த பாய்ஸ்க்கு பால் விளையாட பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த பசங்க இந்த பால் வச்சு என்னோட பால்னு சண்டை வருது. கடைசியில் இவங்க என்ன சொல்யூஷனுக்கு வராங்க, அந்த பால் யாருக்கு கிடச்சிதுங்கிறது தான் இன்ட்ரெஸ்டிங்கான கதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். गर्मी की छुट्टियां थी அப்படின்னா समर हॉलीडेज। दोपहर के समय दिनेश घर में बैठा कोई कहानी पढ़ रहा था। दोपहर के समयனா மத்தியான நேரத்தில் தினேஷ் வந்து வீட்டில் பேட்டா உட்காந்து कोई कहानी पढ़ रहा था, ஏதோ கதை படிச்சுட்டு இருந்தான். கஹானினா கதை, ஸ்டோரி படிச்சுட்டு இருந்தான். तभी पेड़ के पत्तों को हिलाती हुई कोई वस्तु दुम से घर के पीछे वाले बगीचे में गिरी। அப்போ வந்து ஒரு ஏதோ पेड़ के पत्तोंனா பேடுனா மரத்தோட பத்தின லீஃபை ஹிலாத்தி ஆட்டிக்கிட்டு ஏதோ வஸ்துனா ஏதோ ஒரு பொருள் டொம்முன்னு விழுந்துச்சான். பகீச்சமே கிரி விழுந்துச்சான். தினேஷ் ஆவாஸ் से पहचान गया. தினேஷ் வந்து ஆவாஸ்னா அந்த சவுண்ட் வச்சு கண்டுபிடிச்சிட்டான். वस्तु क्या हो सकती है, அது என்னவா இருக்கும்னு. वह एकदम से उठकर बर्बादे की चीख सरकाकर बगीचे की ओर भागा. அதாவது அவர் எந்திரிச்சு வந்து பர்பாதே அவன் எங்கே உட்காந்துனா அங்கே இருந்து சீக்னா ஸ்க்ரீனை சர்க்காக்கர்னா நகட்டி பகீச்சே கி और भागा. பகீச்சே கி और भागाனா கார்டன் பக்கம் ஓட ஆரம்பிச்சான். அரே அரே பேட்டா கஹா ஜா ரஹே ஹே அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா. ஏய் எங்கடா போகிற அப்படின்னு கேட்குறாங்க. பாஹர் லூ செல் ரஹி ஹை, பாஹர் லூ செல் ரஹினா ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தினேஷ் கி மா மஷின் चलाते चलाते एकदम जोर से बोली. தினேஷோட அம்மா வந்து மெஷின்னா அந்த தையல் மிஷினை ஓட்டிக்கிட்டே மிதிச்சுட்டே சொல்கிறாங்க. பரந்து தினேஷ் ருக்கா நஹி, ஆனால் தினேஷ் நிற்கலை. உஸ்னே पैरों में चप्पल भी नहीं पहनी. அந்த குட்டி பையன் வந்து செப்பல் கூட போடலையாம். जून का महीना था, ஜூன் மாதம். धरती तवे की तरह तप रही थी. தர்த்தினா பூமி வந்து அடுப்பில் வச்ச கல் மாதிரி சூடாக இருந்துச்சான். தோசை கல் வச்சா சூடாக இருக்குல்ல அடுப்பில், அந்த மாதிரி சூடாக இருந்துச்சான். என்னது பூமி. பர் தினேஷ் கே பேரோं की जलने की भी चिंता नहीं थी. ஆனால் தினேஷ்க்கு அவனுக்கோட கால் எரியுமே சுடுமே அப்படிங்கிறது கவலையே இல்லை. जहाँ से आवाज आई थी, எங்க அந்த சவுண்டு வந்துச்சோ உசி और भाग चला, அந்த பக்கமே ஓடி போயிட்டான். இப்போ வாங்க இந்த पैसेज फर्स्टலேருந்து பார்க்கலாம். गर्मी की छुट्टियां थी, दोपहर के समय दिनेश घर में बैठा कोई कहानी पढ़ रहा था। तभी पेड़ों के पत्तों को हिलाती हुई कोई वस्तु दम से घर के पीछे वाले बगीचे में गिरी. दिनेश आवाज से पहचान गया कि वह वस्तु क्या हो सकती है. वह एकदम से उठकर बर्बादे के चीख सरकाकर बगीचे और भागा. अरे अरे बेटा कहाँ जा रहा है, बाहर लू चल रही है. दिनेश की माँ मशीन चलाते चलाते एकदम जोर से बोली. परंतु दिनेश रुका नहीं. उसने पैरों में चप्पल भी नहीं पहनी. जून का महीना था, धरती तवे की तरह तप रही थी, पर दिनेश को पैरों के जलने की भी चिंता नहीं थी. वह जहाँ से आवाज आई थी उसी और भाग चला. இப்போ வாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சாவனிக்கு கியாரியோமே பிண்டிக்கு ஊச்சே ஊச்சே பௌதே. முன்னாடி இருக்கிற வயலில் வந்து பிண்டியோனா லேடிஸ் ஃபிங்கர், வெண்டைக்காவோட ஊச்சே ஊச்சே உயரமான பௌதே பிளான்ட் இருந்துச்சு. ஏக் और सीताफल लहर की दनी बैल फैली हुई थी. இன்னொரு பக்கம் வந்து கஸ்டர்ட் ஆப்பிள் வந்து அப்படி படர்ந்து நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு. கியாரியோं के चारों ओर हरे हरे केले के वृक्ष लहरा रहे थे. அந்த வயலை சுற்றி வந்து சாரம் அவனா வயலை சுற்றி நாலா பக்கமும் हरे हरेனா க்ரீனிஷா கேலே கே விரக்ஷ மா இலை இருக்கு இல்லையா, பனானா லீஃப் இருக்கு இல்லையா, அது வந்து லஹரா ரஹேத்து வந்து படர்ந்துச்சு. தினேஷ் வந்து ஜல்தி ஜல்தி भिंडियों के पौधों को उल्टना पलटना आरंभ किया. தினேஷ் என்ன பண்ணுறான், ஜல்தி ஜல்தி வேகமாக அந்த பிண்டியோக்கே பௌதை இருக்கு இல்லையா, அந்த வெண்டைக்காவோட பிளான்ட்டை வந்து நகட்டி இந்த பக்கம் அந்த பக்கம் நகட்டி தேட ஆரம்பிக்கிறான். ஜப் வஹாं कुछ नहीं मिला तो उसने सारी सीताफल की बैल छान मारी. அங்கே ஒன்றும் கிடைக்காத உடனே சீதாஃபல் இருக்கு, கஸ்டர்ட் ஆப்பிள், அந்த பக்கம் போயிட்டு எல்லாத்தையும் நகர்த்தி பார்க்குறான்.
இப்போ வாங்க இந்த फर्स्टலேருந்து பார்க்கலாம். सामने की क्यारी में भिंडियों के ऊंचे ऊंचे पौधे थे। एक और सीताफल की घनी बेल फैली हुई थी। क्यारियां के चारों ओर हरे हरे केले के वृक्ष लहरा रहे थे। दिनेश ने जल्दी जल्दी भिंडियों के पौधों को उलटना पलटना आरंभ किया। जब वहां कुछ नहीं मिला तो उसने सारी सीताफल की बेल छान मारी। இப்போ வாங்க தேர்ட் பேரா பார்க்கலாம். बराबर में ही दूस ने गड्ढे बना रखे थे. ஈக்குவல் ஃபார்மாக ஒரு இடத்த சுத்தம் பண்ணலைன்னா அப்படியே டஸ்ட் ஆகிடும்ல, அந்த மாதிரி டஸ்ட் ஆகி அது குழி மாதிரி இருந்துச்சான். கட்டேன்னா குழி மாதிரி இருந்துச்சான். ढूंढते ढूंढते தேடி தேடி जब उसकी निगाह उधर गई तो निगाहना பார்வை அங்கே போச்சுன்னா போச்சல உஸ்னே தேக்கா கி கட்டே கே ஊப்பர் ஹி அந்த குட்டி பையன் என்ன பார்க்குறான்னா அந்த குழிக்கு மேலேயே ही एक बिल्कुल नई चमचमकाती கிருமிச்சிக்கு கேந்த் படி ஹே. அதாவது அவன் பார்க்குறான் ஏதோ அப்படியே பளபளன்னு சொல்லிட்டு ஒரு கிருமிச்சிக்கு கேந்த். அது கேந்த் கிருமிச்சுனா அந்த கிரிக்கெட் பால் இருக்கு இல்லையா, அதில் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, வெல்வெட் கிளாத், அதை தான் கிருமிச்சுன்னு சொல்கிறாங்க. கேந்துனா பால். படி ஹே. தினேஷ் ने हाथ बढ़ाकर தினேஷ் என்ன சொல்கிறான், हाथ बढ़ाकर என்ன செய்கிறான், हाथ बढ़ाकर கையை நீட்டி गेंद उठा लिया பாலை எடுத்துட்டான். लगता था जैसे किसी ने उसे आज ही बाजार से खरीदा है. அந்த பாலை பார்க்கும்போது தெரியுது இன்னைக்கு தான் யாரோ பால் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உஸ்னே உசே அதான் அவன். வாங்க இதை ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம். बराबर में ही दूस ने गड्ढे बना रखे थे. ढूंढते ढूंढते जब उसकी निगाह उधर गई तो उसने देखा कि गड्ढे के ऊपर ही एक बिल्कुल नई चमचमाती किरमिच की गेंद पड़ी है. दिनेश ने हाथ बढ़ाकर गेंद उठा ली. लगता था जैसे किसी ने उसे आज ही बाजार से खरीदा है. उसने उस இப்போ வாங்க அடுத்த பையன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். உலட் பலட் கர் தேக்கா பரந்து குச் பி சமஜ் மே நஹி ஆயா. அது வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் உலட் பலட்கர்னா இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி பார்க்குறான். அவனுக்கு ஒன்றுமே புரியல. சமஜ் ஆனா புரியல, சமஜ் நஹி ஆயானா ஒன்றும் புரியல. நஜர் உட்டாக்கர் உஸ்னே நஜர் உட்டாக்கர்னா மேலே பார்த்தான். உஸ்னே பாஸ் கி திமஞ்சில் இமாரத்தே கி और देखा. முன்னாடி இருக்கிற பெரிய இமாரத்தைனா அப்பார்ட்மெண்ட்டை பார்க்குறான். हो सकता है किसी बच्चे ने इसे ऊपर से फेंका हो. யாராவது வந்து குட்டி பசங்க யாராவது மேலேருந்து போட்டிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறான். फेंकाना तो போட்டிருப்பாங்க. परंतु आना उस इमारत की इस और खुलने वाले सभी दरवाजे और खिड़कियाँ बंद थे. ஆனால் அந்த பக்கம் பார்த்தா எல்லா दरवाजेना கதவு டோர், खिड़कियाना विंडोज எல்லாம் बंद தேனா மூடி இருந்துச்சு. छत की मुडर से लेकर नीचे तक तेज धूप चिलचिला रही थी. மேலேருந்து கீழே வரைக்கும் பயங்கர வெயில் அடிக்குதான் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பையன் சொல்கிறான். வாங்க இந்த पैसेज फर्स्टலேருந்து பார்க்கலாம். उलट पलट कर देखा परंतु कुछ भी समझ में नहीं आया. नजर उठाकर उसने पास की तिमंजिल इमारत की ओर देखा कि हो सकता है किसी बच्चे ने इसे ऊपर से फेंका हो. परंतु उस इमारत के इस और खुलने के वाले सभी दरवाजे और खिड़कियां बंद थे. छत की मुडर से लेकर नीचे तक तेज धूप चिलचिला रही थी. இப்போ வாங்க அந்த பையன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். फिर कौन खरीद सकता है ये नई गेंद. அப்புறம் யார் இந்த புது பால் வாங்கியிருப்பா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். தினேஷ் வந்து சுதீர், அனில், அரவிந்த், ஆனந்த், தீபக் சபி கே நாம் மன் மே दोहराए. அதாவது தினேஷ் என்ன பண்ணுறான்னா அவன் மனசுக்குள்ளேயே சுதீரோடதாக இருக்குமோ, அனிலோடதாக இருக்குமோ, அரவிந்தோடதாக இருக்குமோ, ஆனந்தோடதாக இருக்குமோ, இல்லை தீபக்கோடதாக இருக்குமா அப்படின்னு சபி கே நாம் எல்லாரோட பேரும், நாம்னா பேர், சபி கே நாம் மன் மே दोहराएனா மனசுலேயே சொல்லிகிட்டே இருக்கான். எது गेंद खरीदी भी है அப்படி அந்த பால் வாங்கியிருந்தாலும் तो इस दोपहर में इसे नीचे कौन फेंकेगा. இந்த दोपहरனா மதியானத்தில் யார் போடுவாங்க. ஏன்னா ஜூன் மாதம் சொல்லியிருந்தாங்களே, அப்போ வெயில் குழக்கும் இல்லையா, அப்போ இந்த வெயிலில் யார் விளையாடுவா. அதனால அந்த பையன் இப்படி யோசிக்கிறான். ஹோ நா ஹோம் ஏ கேந்த் பாஹர் சி ஆயே. இந்த பால் வந்து வெளியிலேருந்து தான் இங்கேருந்தோ வந்திருக்கு. உஸ்னே சடக் பர் பனே கோல் சக்கர் கே பகீச்சே கி और देखा. அதாவது அந்த சடக் பே பனே கோல் சக்கர், அந்த சடக்குனா ரோடில் வந்து கோலா சர்க்கிளில் ஒரு போட்டிருக்காங்க. அவன் அந்த பக்கம் பார்த்தான். பரந்து வஹாं பர் கேவல் 2-4 गाय ही दिखाई पड़े. அந்த பக்கம் பார்த்தா 4-5 மாடுங்க தான் இருந்துச்சுங்கண்ணா. गायना मार जो पेड़ों को नीचे जो सुस्ता रही थी. पेड़ को नीचे உட்காந்துருந்துச்சா, டயர்டாக உட்காந்துருந்துச்சான். उसे ध्यान आया. அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு.
जाने कितनी बार अपने मोहल्ले के बच्चे की गेंद கிரிக்கெட் खेलते हुए दूर चली गई. எத்தனை தடவை நம்ம விளையாடும்போது நம்ம பால் வந்து தூரமா போயிருக்கு. फिर कभी नहीं मिली. அந்த பால் கிடைச்சதே இல்லை. एक बार तो ஒரு தடவை एक गेंद चलते चलते ஒரு பால் வந்து நடந்து உருண்டு உருண்டு टक्कर में जा पड़ी. ट्रक में जा पड़ी. ट्रक्ல போயிருந்துச்சான். तभी भीतर से माँ की आवाज. அவங்க அம்மா உள்ள இருந்து கூப்பிடுறாங்க. अरे दिनेश तू सुनेगा नहीं நீ கேட்க மாட்டேன் நான் சொல்றத. सब अपने अपने घरों में எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் इसमें सो रहे हैं தூங்குறாங்க. और तू धूप में घूम रहा है நீ வெயில்ல घूम रहा है ना சுத்திட்டு இருக்கியா. धूपனா வெயில்ல சுத்திட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வாங்க இந்த पैसेज फर्स्टல இருந்து பார்க்கலாம். फिर कौन खरीद सकता है ये नहीं गेंद. दिनेश ने सुधीर, अनिल, अरविंद, आनंद, दीपक सभी के नाम मन में दोहराए. यदि गेंद खरीद भी है तो इस दोपहरी में इसे नीचे कौन फेंकेगा. हो न हो यह गेंद बाहर से ही आई है. उसने सड़क पर बने गोल चक्कर के बगीचे की ओर देखा, परंतु वहां पर केवल 2-4 गायें ही दिखाई पड़ी जो पेड़ों के नीचे सुस्ता नहीं रही थी. उसे ध्यान आया कि जाने कितनी बार अपने मोहल्ले के बच्चों की गेंद क्रिकेट खेलते हुए दूर चली गई और कभी नहीं मिली. एक बार तो एक गेंद चलते हुए ट्रक में जा पड़ी थी. तभी भीतर से माँ की आवाज आई. अरे दिनेश तू सुनेगा नहीं सब अपने अपने घरों में सो रहे हैं तो तू धूप में घूम रहा है. இப்போ வாங்க அந்த குட்டி பையன் என்ன பண்ணான்னு பார்க்கலாம். தினேஷ் गेंद को हाथ में लिए हुए भीतर आ गया. தினேஷ் வந்து என்ன பண்ணுறான், கையில் அந்த பாலை வச்சுட்டு உள்ளே போயிட்டான். ठंडे फर्श पर पीछी चटाई पर वह लेट गया. ठंडे फर्ஷ்னா ஃப்ளோரில் அப்படியே சில்லுன்னு ஃப்ளோரில் பிச்சி கட்டாய் அங்கே பாய் விரிச்சிருக்கு அதில் படுத்துட்டான். லேட் गया படுத்துட்டான். और सोचने लगा யோசிக்க ஆரம்பித்தான். भले ही यह गेंद मोहल्ले में से किसी की ना हो. அதாவது யாரா मोहल्लेனா அவங்க அப்பார்ட்மெண்ட் யாரோட இருக்காது. परंतु आना ईमानदारी इसी में है कि एक बार सबसे पूछ लिया जाए. ஆனால் நேர்மை என்னன்னா இந்த பால் யாரோடது நம்ம கேட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கான். गर्मी की छुट्टियां थी, समर हॉलीडेज வேற. बच्चों ने खेलने की सुविधा को ध्यान में रखते हुए பசங்க வந்து விளையாடணுமே அப்படிங்கிற சுவிதா அந்த வச்சுட்டு एक क्लब बनाया हुआ था. அவங்க ஒரு கிளப் உருவாக்கியிருந்தாங்களாம். குழந்தைங்க வந்து விளையாடுறதுக்காக ஒரு கிளப் உருவாக்கியிருந்தாங்களாம். उस क्लब में सभी बच्चों के लिए बल्ले थे. அவங்க அந்த क्लबல வந்து எல்லா குழந்தைகளுக்கும் बल्ले தேனா बैट இருந்துச்சு. और गेंद खरीदने के लिए वापस के क्लब में चंदा देकर पैसा इकट्ठा कर लेते थे. அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிற வீட்டில் எல்லாத்தையும் போயிட்டு சந்தானா காசு கேட்பாங்களாம். அந்த பசங்களோட எல்லா கிளப் வச்சுருந்தாங்க. அந்த கிளப்பில் வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்க எனக்கு பல்லே அதாவது பேட் வாங்குறதுக்கு பால் வாங்குறதுக்கு காசு எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்களாம். शाम को सारे बच्चे इकट्ठा हुए. ஈவினிங் வந்து எல்லா பசங்களும் இக்கட்டாக வந்தாங்களாம், ஒன்று கூடினாங்களாம். दिनेश ने सभी से पूछा मुझे एक गेंद मिली है. दिनेश எல்லார்ட்டையும் சொல்கிறான், கேட்குறான் எனக்கு ஒரு பால் கிடச்சிருக்கு. अगर तुम में से किसी को गेंद खो गई हो तो वह गेंद की पहचान बताकर गेंद मुझसे ले सकता है. உங்களில் யாராவது ஒருத்தரோட பால் தொலைஞ்சிருந்துச்சுன்னா அந்த பாலோட அடையாளம் என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் அந்த பாலை உங்கள்கிட்ட கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ வாங்க இந்த पैसेज फर्स्टலேருந்து பார்க்கலாம். दिनेश ने गेंद को हाथ के लिए भीतर आ गया. ठंडे फर्श में बिछी चटाई पर वह लेट गया और सोचने लगा भले ही यह गेंद मोहल्ले में से किसी की ना हो, परंतु ईमानदारी इसी में है कि एक बार सबसे पूछ लिया जाए. गर्मी की छुट्टियां थी, बच्चों ने खेलने की सुविधा को ध्यान में रखते हुए एक क्लब बनाया हुआ था. उस क्लब में सभी बच्चों के लिए बल्ले थे और गेंद खरीदने के लिए वे आपस में क्लब का चंदा लेकर पैसे इकट्ठा कर लेते थे. शाम को सारे बच्चे इकट्ठा हुए. दिनेश ने सभी से पूछा मुझे एक गेंद मिली है. अगर तुम में से किसी को गेंद खो गई हो तो वह गेंद की पहचान बताकर गेंद मुझसे ले सकता है. இப்போ வாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். तभी अनिल बोला गेंद तो मेरी खो गई है, कब खोई थी तेरी गेंद. அப்போது அனில் சொல்கிறான்னா गेंद तो मेरी खो गई है, பால் என்னோட தொலைஞ்சிருச்சு. खो गई என்ன தொலைஞ்சிருச்சு. कब खोई थी तेरी बाल. அப்போ அந்த குட்டி பையன் கேட்குறான் எப்போ உன்னோட பால் தொலைஞ்சிச்சு. ये कोई 4 महीने पहले.
இந்த ஒரு 4 மாதம் முன்னாடி, 4னா 4, மहीनेனா மாதம், முன்னாடி पहलेனா முன்னாடி. तो वह गेंद तेरी नहीं है. அப்போ அந்த பால் உன்னோடது இல்லை. தினேஷ் ने कहा. தினேஷ் சொல்கிறான். फिर वह मेरी होगी. அது என்னோடதாக இருக்கும். सुधीर ने तुरंत उस पर अपना अधिकार जताते हुए कहा. உடனே சுதீர் என்ன சொல்கிறான், அப்போ அந்த பால் என்னோடதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். वह कैसे दिनेश ने पूछा. தினேஷ் கேட்குறான், அது எப்படி அப்படின்னு கேட்குறான். ஓகே, தூ முझे गेंद दिखा दे, मैं अपनी निशानी बता दूंगा. நீ எனக்கு பாலை காட்டு, நான் வந்து அதில் அடிக்கிற அடையாளத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். வாங்க இந்த பேசேஜை ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம். तभी अनिल बोला, गेंद तो मेरी खो गई है. कब खोई थी तेरी गेंद? यही कोई 4 महीने पहले. तो वह गेंद तेरी नहीं है, दिनेश ने कहा. फिर वह मेरी होगी. सुधीर ने तुरंत उस पर अपना अधिकार जताते हुए कहा. वह कैसे? दिनेश ने पूछा. तू मुझे गेंद दिखा दे, मैं अपनी निशानी बता दूंगा. வாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வா, ये कैसे हो सकता है? இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்கிறான். தினேஷ் சொல்கிறான், गेंद देखकर निशानी बताना कौन सा कठिन है. பாலை பார்த்துட்டு அதுக்கு அடையாளம் சொல்கிறது என்ன கஷ்டம் அப்படின்றான். बिना देखे बताओ तब जानो. பார்க்காம சொல்லுங்க, அப்போ தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பால் எல்லா குழந்தைங்களுக்கும் பால்னால் பிடிக்கும். அதனால் அந்த பாலை பார்த்தா இது என்னோட பால் தான் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதனால தினேஷ் என்ன சொல்கிறான், நீங்கள் அந்த பாலோட அடையாளம் சொல்லுங்கள், நான் வச்சிருக்கிற பாலோட அடையாளம் உங்களோடது மேட்ச் ஆச்சுன்னா அந்த பால் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, பினா தேக்கே பத்தா தோ ஜப் ஜானும். பார்க்காம சொன்னீங்கன்னா நான் புரிஞ்சுக்கிறேன். தபி உப்பர் से दीपक उतर आया. அப்போ தான் மேலேருந்து தீபக்கு குட்டி பையன் இறங்கி வரான். दीपक अपना मतलब सिद्ध करने तथा अवसर पड़ने पर सभी को मित्र बना लेने में चतुर था. தீபக் எப்படிப்பட்ட கேரக்டர்னா, அவனுக்கு அந்த பொருள் வேணும்னா எப்படி வேணாலும் பேசுவானா, அதே மாதிரி அவனுக்கு வந்து அந்த வேலை நடக்கணும்னா யாரை வேணாலும் ஃப்ரெண்ட் ஆக்கிக்குவானா. அப்படிப்பட்ட கேரக்டர் தான் தீபக். ओके, मित्र बना लेने में चतुर था. चतुरना ரொம்ப டேலண்ட். ஓகே, गेंद की बात सुनकर அந்த பாலோட விஷயத்தை கேட்டு தீபக் போலா, गेंद मेरी है. தீபக் என்ன சொல்றான்னா, இந்த பால் என்னோடது. வாங்க இதை ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம். वाह, ये कैसे हो सकता है? दिनेश बोला. गेंद देखकर निशानी बताना कौन सा कठिन है. बिना देखे बता तब जानूं. तभी ऊपर से दीपक उतर आया. दीपक अपना मतलब सिद्ध करने तथा अवसर पड़ने पर सभी को मित्र बना लेने पर चतुर था. गेंद की बात सुनकर दीपक बोला, गेंद मेरी है. இந்த பால் தீபக் கிடைக்குதான்னு பார்ப்போம் வாங்க. कैसी तेरी है, எப்படி உன்னோடது? सभी ने एक साथ पूछा. எல்லாரும் ஒண்ணா கேட்டாங்க. कल ही तो तुम कह रहा था कि इस बार तेरे पापा तुझे गेंद लाने के लिए पैसे नहीं दे रहे हैं. कल ही तो तू कह रहा था, நேற்று தானே நீ சொல்லிட்டு இருந்த, कि इस बार तेरे पापा, இந்த டைம் உங்க அப்பா तुझे गेंद लाने के लिए, உனக்கு பால் வாங்குறதுக்கு पैसे नहीं दे रहे, காசு கொடுக்க மாட்டாங்கன்னு. मेरी गेंद तो 5 महीने पहले खोई थी. அதுக்கு உடனே அந்த பையன் சொல்றான், என்னோட பால் வந்து 5 மாசம் முன்னாடியே தொலைஞ்சிச்சு. दीपक ने कहा. दीपक சொல்றான், जब बड़े भैया की शादी हुई थी ना, तभी सुनील ने मेरी गेंद छत पर से नीचे फेंक दी. दीपक என்ன சொல்றான்னா, जब बड़े भैया की शादी हुई थी, என்னோட பெரிய அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சு இல்லையா, தபி அப்போ வந்து சுனில் ने मेरी गेंद, சுனில் வந்து என்னோட गेंद பாலை छत पर से नीचे फेंक दी. छतனா टेरेसலேருந்து மாடியிலேருந்து नीचे फेंक दी थी, என்னோட கீழே போட்டான். दिनेश अच्छी तरह जानता था. தினேஷ்க்கு நல்லா தெரியும், यह गेंद दीपक की नहीं है. தினேஷ்க்கு என்ன தெரியும்னா, இந்த பால் வந்து தீபக்கோடது இல்லை அப்படின்னு. दीपक की गेंद 5 महीने पहले खोई थी. தீபக்கோட பால் எப்போ தொலைஞ்சிச்சு? 5 மாதம் முன்னாடி தொலைஞ்சிச்சு. और यह कभी हो नहीं सकता. அது நடக்கவே நடக்காது. सकता, गेंद 5-6 महीने पड़ी रहे और उस पर मिट्टी का एक भी दाग ना रहे. அதாவது அந்த 5 மாதம் 6 மாதம் முன்னாடி தொலைஞ்ச பால், என் கையில் இருக்கிற பால் அப்படி இருந்தால் அதில் கொஞ்சம் கூடமா மண் இல்லாமல் இருக்கும் அப்படின்றதுனால வந்து தினேஷ் சொல்கிறான், இது தீபக்கோடது இல்லை. தீபக் ने कहा. தீபக் சொல்கிறான், मैं कुछ नहीं जानता, எனக்கு ஒன்றும் தெரியாது. गेंद मेरी है, என்னோட பால் இது. वह मेरी है, என்னோடது தான். और सिर्फ मेरी, என்னோடது மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறான். வாங்க இதை ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம். कैसे तेरी है, सभी ने एक साथ पूछा. कल ही तो तू कह रहा था कि इस बार तेरे पापा तुझे गेंद लाने के लिए पैसे नहीं दे रहे हैं. मेरी गेंद तो 5 महीने पहले खोई थी. दीपक ने कहा. जब बड़े भैया की शादी हुई थी ना, तभी सुनील ने मेरी गेंद छत पर से नीचे फेंक दी थी. दिनेश अच्छी तरह जानता था कि यह गेंद दीपक की नहीं है.
दीपक की गेंद 5 महीने पहले खोई थी और यह कभी ही नहीं सकता कि गेंद 5-6 महीने पड़ी रहे और उस पर मिट्टी का एक भी दाग ना लगे। दीपक ने कहा, मैं कुछ नहीं जानता, गेंद मेरी है, वह मेरी है, सिर्फ मेरी है। இப்போ வாங்க அடுத்த பேரை பார்க்கலாம். அரே ஜாஜா பட ஆயா கேந்த் வாலா அப்போ பெருசாக வந்துட்டு அந்த பால் என்னோடன்னு சொல்கிறதுக்கு கியா சபூத் ஹே, என்ன ப்ரூஃப் இருக்குது? எஹி கேந்த் நீச்சே ஃபெக்கி थी, இந்த பால் தான் கீழே போட்டான்னு அனில் ने पूछा. அனில் கேட்குறான். தீபக் ने कहा, தீபக் சொல்கிறான், हाँ सबूत है, हाँ என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது, मुझे गेंद दिखा दो, எனக்கு பாலை காட்டுங்க, मैं फ़ौरन बता दूंगा, நான் உடனே சொல்லிடுவேன், फ़ौरन உடனே சொல்லிடுவேன், बता दूंगा சொல்லிடுவேன். தினேஷ் நே தேக்கா கி ஜகடா பட் ரஹா ஹை. தினேஷ் என்ன பார்க்குறான், ஐயோ இந்த பால் வச்சு சண்டை பெருசாகுதே அப்படின்னு பார்க்குறான். गेंद हथियाने के लिए அந்த பாலை வாங்குறதுக்கு தீபக் சுதீர் और सुनील का सहारा ले रहा था. அந்த தீபக் என்ன பண்ணுறான், சுதீர்ட்டையும் சுனில்ட்டையும் இந்த பால் என்னோட தானே, இந்த பால் என்னோட தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். யார்கிட்ட கேட்குறான்? சுதீர்ட்டையும் சுனில்ட்டையும். யார் கேட்குறது? தீபக். वह जानता था कि யாருக்கு தெரியும், தினேஷ்க்கு தெரியும், यदि गेंद दीपक के पास चली गई, இந்த பால் வந்து தீபக்கிட்ட போயிடுச்சுன்னா तो ये तीनों मिलकर खेलेंगे. இவங்க 3 பேர் தான் விளையாடுவாங்க. யார் 3 பேர்? சுதீர், சுனில் அண்ட் தீபக் 3 பேர் தான் விளையாடுவாங்க. अच्छा मैं गेंद ला रहा हूँ. அந்த தினேஷ் சொல்லலாம், சரி நான் வந்து பாலை கொண்டு வரேன், பரந்து ஆனால் ஜப் தக் பக்கா சபூத் நஹி மிலேகா, எப்போ வரைக்கும் இந்த பால் வந்து தீபக்கோட தான் ப்ரூஃப் கிடைக்க மாட்டேங்குதோ, மே கிசி கோ தூங்கா நஹி, நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், தினேஷ்னே கஹா. தினேஷ் சொல்கிறான். வாங்க இந்த பேசேஜை ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம். अरे जाजा बड़ा आया गेंद वाला, क्या सबूत है कि यही गेंद नीचे फेंकी थी? अनिल ने पूछा. दीपक ने कहा, हाँ सबूत है, मुझे गेंद दिखा दो, मैं फौरन बता दूंगा. दिनेश ने देखा कि झगड़ा बढ़ रहा है. गेंद हथियाने के लिए दीपक सुधीर और सुनील का सहारा ले रहा था. वह जानता था कि यदि गेंद दीपक के पास चली गई तो ये तीनों मिलकर खेलेंगे. अच्छा मैं गेंद ला रहा हूँ, परंतु जब तक पक्का सबूत नहीं मिलेगा मैं किसी को दूंगा नहीं, दिनेश ने कहा. அடுத்து பார்க்கலாம். गेंद आ गई, பால் வந்துருச்சு. दीपक ने उसे देखते ही बोला. தீபக் வந்து அதை பார்த்தோன்னே சொல்கிறான், ये मेरी है, ये मेरी ही गेंद है, இது என்னோடது, இது என்னோட பால் தான். ये लाल रंग का निशान मेरी ही गेंद पर था. இந்த லால் ரங்னா ரெட் கலரோட இந்த மார்க் வந்து என்னோட பாலில் தான் இருந்துச்சு. வா சபி गेंदों पर ऐसी ही निशान होते हैं. அட எல்லா பால்லையும் இந்த மாதிரி இருக்கும். அனில் ने दिनेश का साथ देते हुए कहा. அனில் வந்து தினேஷோட சாத்துனா தினேஷ்க்கு பக்கபலமாக இருந்து சொல்கிறான். दीपक ने फिर जोर लगाया. दीपक வந்து திரும்ப ஜோர் लगाया, திரும்ப சொல்கிறான். मैं अपने पापा से कहलवा सकता हूँ, நான் எங்கள் அப்பா கிட்ட வேணா கூட்டிகிட்டு போகிறேன், அவங்க சொல்லுவாங்க இது இவரோட பால் தான், என்னோட பால் தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறான். गेंद मेरी है, பால் என்னோடது. அரே ஜா அடப்போ, ऐसे तो मैं अपने बड़े भाई से कहलवा सकता हूँ, அப்படின்னா நான் எங்கள் அண்ணன்ட்டையும் சொல்லுவேனே அப்படின்னு. ஏன்னா நம்ம அம்மா அப்பா நமக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க, அதனால அப்படி சொல்கிறாங்க. ஓகே. गेंद दिनेश की है, अनिल ने कहा. தினேஷ் என்ன சொல்கிறான், गेंद வந்து தினேஷோட தான் அப்படின்னு சொல்லிட்டு அனில் சொல்கிறான். இப்போ வாங்க இந்த பேசேஜை ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம். गेंद आ गई. दीपक उसे देखते ही बोला, यह मेरी ही है, यह मेरी ही गेंद है, यह लाल रंग का निशान मेरी ही गेंद पर था. वाह सभी गेंदों पर ऐसे ही निशान होते हैं, अनिल ने दिनेश का साथ देते हुए कहा. दीपक ने फिर जोर लगाया. मैं अपने पापा से कहलवा सकता हूँ कि गेंद मेरी है. अरे जा, ऐसे तो मैं अपने बड़े भाई से कहलवा सकता हूँ कि गेंद दिनेश की है, अनिल ने कहा. வாங்க நெக்ஸ்ட் மெசேஜ் பார்க்கலாம். कुछ भी हो गेंद मेरी है, என்னவா இருக்கட்டும் பால் என்னது தான். दीपक ने उसे धरती पर मारते हुए कहा. दीपक என்ன பண்ணுறான், அந்த பாலை வந்து தர்த்தின்னு பூமியில் அடிச்சுட்டே சொல்கிறான். धरती पर ठप्पा पड़ते हुए मेरी गेंद में से ऐसी ही आवाज़ आती थी. என்னோட பால் இந்த பூமியில் பட்ட உடனே இந்த பால் இந்த எப்படி சத்தம் வருதோ அப்படி தான் என் பால்லேருந்து சத்தம் வரும் அப்படின்னு அதனால இந்த பால் எந்த தான் அப்படின்லாம். मेरे साथ बाजार चल, என் கூட கடைக்கு வா. दुकान पर जितनी गेंद है, கடையில் எவ்வளோ பால் இருக்கோ, सभी के टप्पे की आवाज़, எல்லாரோட டப்பேனா டொம்முன்னு அந்த பால் போட்டால் சத்தம் வரும் இல்லையா, ஆவாஜ்னா சவுண்டு, ऐसी ही होगी இப்படி தான் வரும். अनिल ने फिर उसकी बात काट दी. அனில் வந்து திரும்பவும் அவன்கிட்ட மறுப்பு தெரிவிக்கிறான். अच्छी बात है, சரி ஓகே அப்படின்றான். तो मैं इसे सड़क पर फेंक दूंगा, நான் இதை சடக்குனா ரோட்டில் போட்டுறேன். देखूं कैसे कोई खेलेगा, அது பார்க்கலாம் யார் இப்போ விளையாடுறான்னு சொல்லிட்டு. ஏன்னா பால் அங்கே போயிடுச்சுன்னா உருண்டு போயிடும் இல்லையா, அப்போ யாருக்கும் பால் இருக்காது இல்லையா, அதனால சொல்கிறான். दीपक ने जैसे ही गेंद को सड़क पर फेंकने के लिए हाथ उठाया,
அந்த பாலை தூக்கி போடுறதுக்காக அவனோட கையை தூக்குனான். காத்துனா கையை உட்டாயா, ஹாத் உட்டாயனா கையை தூக்குனான். कि अनिल और दिनेश அனிலும் தினேஷும் उसे पकड़ लिया, அவனை பிடிச்சிட்டாங்க. அப் தீபக் நே இப்போ வந்து தீபக் என்ன பண்ணுறான், ரூவாசு ஹோத்தேவே அழுதுகிட்டே அப்னா அந்திம் ஹத்தியார் ஆஜ்மாயா அதோட கடைசி ஆயுதத்தை எடுத்தான். ஏன்னா குழந்தைங்க வந்து அம்மா கிட்ட அப்பா கிட்ட ஏதாவது ஒரு பொருள் கேட்டாங்கன்னா வாங்கி தரல, என்ன கடைசியில் என்ன செய்வாங்க, அழுதுருவாங்க, அழுது சாதிப்பாங்களா. அதனால அந்த இவனும் அழ ஆரம்பிச்சிட்டான். போலா சொல்கிறான், யாத்தோ கேந்த் முஜே தேதோ, இல்லை ஒன்று இந்த பால் என்கிட்ட கொடுத்துருங்க, நஹி தோ மே இஸ்கே பேசே இல்லாட்டி இதோட காசு சுனில் சொல்லுங்க, இதோட காசு வந்து நான் சுனில்கிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். வாங்க இந்த पैसेज फर्स्टலேருந்து பார்க்கலாம். कुछ भी हो गेंद मेरी है, दीपक ने उसे धरती पर मारते हुए कहा. धरती पर टप्पा पड़ते हुए मेरी गेंद में से ऐसी ही आवाज़ आती थी. मेरे साथ बाजार चल, दुकान पर जितनी गेंद है सभी के टप्पे की आवाज़ ऐसी ही होगी. अनिल ने फिर उसकी बात काट दी. अच्छी बात है तो मैं इसे सड़क पर फेंक दूंगा, देखूं कैसे कोई खेलेगा. दीपक ने जैसे ही गेंद को सड़क पर फेंकने के लिए हाथ उठाया कि अनिल और दिनेश ने उसे पकड़ लिया. जब अब दीपक ने रुआंसू होते हुए अपना अंतिम हथियार आजमाया. बोला, या तो गेंद मुझे दे दो, नहीं तो मैं इसके पैसे सुनील से लूँगा. अब तो सुनील, दीपक और सुधीर का கூட் மஜ்பூத் होने लगा. இப்போ வந்து சுனில், தீபக் और சுதீர் இவங்க 3 பேரும் கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. तीनों का ही कहना था कि 3 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா कि गेंद दीपक की ही है, வந்து இந்த பால் வந்து தீபக்கோடது தான், और उसे ही मिलनी चाहिए, और அவனுக்கு தான் கிடைக்கணும். दिनेश तब तक चुप था, दिनेश வந்து அமைதியாக இருந்தான். वास्तव में दिनेश का मन उस समय सबके साथ मिलकर उस गेंद से खेलने को कर रहा था. ஆனால் சொல்ல போனால் தினேஷ்க்கு என்ன இருந்துச்சுன்னா இந்த பால் வச்சு எல்லாரும் விளாட்லான்னு தான் அவனுக்கு ஆசையாக இருந்துச்சு. போலா அப் சுப்பி ரோ ஜகடா பாத்மே கர்லேங்க, இப்போ பேசாமல் இருங்க, நம்ம அப்புறமா சண்டை போட்டுக்கலாம். அப்படி அப்படி பல்லையோ அவங்கவுங்க பேட் எடுத்துட்டு வாங்க, பெஹலே கேள்னே ஃபஸ்ட்டு விளாண்டுடலாம் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா, தினேஷ் சொல்கிறான். ஓகே, இப்போ வாங்க ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த पैसेज பார்க்கலாம். अब तो सुनील, दीपक और सुधीर का गुट मजबूत होने लगा था. तीनों का ही कहना था कि गेंद दीपक की ही है और उसे ही मिलनी चाहिए. दिनेश तब तक चुप था. वास्तव में दिनेश का मन उस समय सबके साथ मिलकर उस गेंद से खेलने को कर रहा था. बोला, अब चुप भी रहो, झगड़ा बाद में कर लेंगे, अपने अपने बल्ले ले आओ, पहले खेलने. 5 मिनट में भीतर ही खेल आरंभ हो गया. 5 நிமிஷத்துக்குள்ளேயே விளையாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. 5 मिनट के भीतरना 5 நிமிஷத்துக்குள்ளேயே अब खेल आरंभ हो गया, விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. दिनेश बल्लेबाजी कर रहा था, दिनेश बैटिंग பண்ணிட்டு இருந்தான். अभी 2-4 बार ही खेला था, இப்போ அந்த 2-3 தடவை தான் விளையாடிட்டு இருந்தாங்க. कि वह चमकदार बाल, அந்த ஷைனிங் பால், நை गेंद, புது பால், एकदम जोर से ரொம்ப வேகமாக உச்சலி ஜம்ப் அடிச்சு, और அப்புறம் दरवाजा पार, அந்த கதவை தாண்டி, पारना दरवाजाना கதவு, पारना தாண்டி, सड़क पर ரோட்டில் जाते हुए போகிற एक स्कूटर में, ஸ்கூட்டரில் பனி सामान रखने की ஜல்லிதார், அந்த ஸ்கூட்டரில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு பேஸ்கெட் மாதிரி வச்சுருப்பாங்க அந்த திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு, அதுதான் ஜல்லிதார்னா அந்த இது போட்டு टोकरी में जागिरी, அந்த பேஸ்கெட்டில் போய் விழுந்துருச்சு. ஸ்கூட்டர் वाले को शायद पता भी नहीं चला, அந்த ஸ்கூட்டர் ஓட்டுறாரு அவருக்கு தெரியவே இல்லை. तेजी से चलते हुए स्कूटर के साथ गेंद भी चली गई, அந்த ஸ்கூட்டர் வேகத்தோட அந்த பாலும் போயிடுச்சு. வாங்க ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம். 5 मिनट के भीतर ही खेल आरंभ हो गया. दिनेश बल्लेबाजी कर रहा था. अभी 2-4 बार ही खेला था कि वह चमकता नहीं गेंद एकदम जोर से उछली और दरवाजा पार कर सड़क पर जाते हुए एक स्कूटर में बनी सामान रखने की जल्लीदार टोकरी में जा गिरी. स्कूटर वाले को शायद पता भी नहीं चला. तेजी से चलते हुए स्कूटर के साथ गेंद भी चली गई. அடுத்த पैसेज பார்க்கலாம். बच्चे पहलते चिल्लाते हुए स्कूटर के पीछे भागे. பசங்க வந்து चिल्लाते हुए கத்திக்கிட்டே அந்த ஸ்கூட்டர் பின்னாடி ஓடுறாங்க. परंतु आना जल्दी ही सब रुके, எல்லாரும் வேகமாக நின்றுட்டாங்க. யார், அந்த பசங்க. வே समझ गए थे, அந்த குழந்தைகளுக்கு புரிஞ்சிருச்சு. कि स्कूटर के पीछे भागना बेकार है, அந்த ஸ்கூட்டர் பின்னாடி ஓடுறது வேஸ்ட் ஆஃப் டைம். एक पल के लिए सभी ने एक दूसरे की ओर देखा, ஒரு செகண்டுக்கு எல்லாரும் அவங்கவுங்கள ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. और फिर सभी ठहाका मारकर हंस पड़े, அதுக்கப்புறம் எல்லாரும் சத்தமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க இந்த पैसेज ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம். बच्चे पहले तो चिल्लाते हुए स्कूटर के पीछे भागे,
परंतु जल्दी ही सब रुक गए। वे समझ गए थे कि स्कूटर के पीछे भागना बेकार है। एक पल के लिए सभी ने एक दूसरे की ओर देखा और फिर सभी ठहराकर मारकर हंस पड़े। இந்த அழகான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி எழுதுனது சாந்தி குமாரி ஜெயின். வாங்க ஒன்னொன்னுக்கா மீனிங் பார்த்துடலாம். கஹானி ஸ்டோரி, கதை, சீக் கர்டன் திரை, தர்த்தி earth பூமி, பகீச்சே கார்டன் தோட்டம், दरवाजे डोर कदவு, गेंद बॉल பந்து, महीने मंथ மாதம், निशानी ஐடென்டிட்டி அடையாளம், ईमानदारी ஹானஸ்டி நேர்மை, லால் ரங் ரெட் கலர் சிவப்பு நிறம். கதை முடிஞ்சிச்சு. இந்த கதை பேஸ் பண்ணி நான் உங்ககிட்ட 5 கொஷின்ஸ் கேட்பேன். ஒரு கொஷின்ஸ்க்கும் நான் 5 செகண்ட்ஸ் டைம் தருவேன். நான் கொடுக்குற ஆன்சரும் நீங்கள் சொல்கிற ஆன்சரும் கரெக்டாக இருந்தால் நீங்களே உங்களுக்கு குட் சொல்லிக்கோங்க. இல்லையா நோ ப்ராப்ளம், நெக்ஸ்ட் கொஷினுக்கு மூவ் ஆகிக்கலாம். கொஷின் நம்பர் 1, கேந்துனா என்ன? ஆப்ஷன்ஸ் ஆர் பேட், பால், ஸ்டம்ப். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். வெரி குட், ஆன்சர் என்னது? பால். இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 2 போகலாம். மஹினேனா என்ன? யுவர் ஆப்ஷன்ஸ் ஆர் இயர், வீக், மந்த். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஆன்சர் என்ன? மந்த். வெரி குட். இப்போ வாங்க தேர்ட் கொஸ்டினுக்கு போகலாம். கஹானினா என்ன? யுவர் ஆப்ஷன்ஸ் ஆர் சீரியல், ஸ்டோரி, சாங். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். வெரி குட். என்ன ஆன்சர்? ஸ்டோரி. இப்போ வாங்க ஃபோர்த் கொஷின் போகலாம். இந்த கதையில் எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேரா, 2 பேரா, இல்லை 8 பேரா? டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். வெரி குட். ஆன்சர் என்ன? 6. இப்போ வாங்க 5th கொஷின் போகலாம். தர்த்தினா என்ன? யுவர் ஆப்ஷன்ஸ் ஆர் ஸ்கை, மூன், earth. Your time starts now. வெரி குட். ஆன்சர் என்ன? earth. அவ்வளோதான், கதை முடிஞ்சிருச்சு. இந்த கதையில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அங்கே வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். இது என்னோடய ஃபேஸ்புக் ஐடி, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது என்ன வாட்ஸ்அப் சேனல், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது இன்ஸ்டா பேஜ், ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை.